அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சால்ட் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையும்போது கரெக்டாக இருக்கும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். திரும்ப மாவு ஆட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நம்மளுக்கு காயாமல் இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும்ல, அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடயே நம்ம பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக எல்லாமே நீங்கள் கொஞ்சம் குட்டியாக நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஸ்டஃபிங்கில் வைக்கிறக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாயை கடிச்சிருவாங்க. ஸோ அதனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறலாம். ஏன்னா நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு இது ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம்ல, அதனால இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை விட பெரிய சைஸில் தான் நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் எல்லாமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரும். கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக சின்னதாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மாவு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப லைட்டாக அழுத்தம் கொடுக்காம மெதுவாக அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். ஸோ மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமான அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த சப்பாத்திக்கு மேலே எல்லாமே நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமேட்டு அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுலேயுமே கொஞ்சம் ஆயில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆலு பரோட்டா நம்மளுக்கு ரெடிங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே தான். பட் இந்த ஸ்டஃபிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி இதில் நம்ம வச்சு தேய்க்க போகிறோம், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். இதை நீங்கள் வெறுமனையாகவே சாப்பிட்லாம். இல்லை இது கூட நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த தயிர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.